அளவு புளி எடுத்து நனைய வச்சுருக்கேன். நனைய வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட போடுறதுக்கு 3 தக்காளி, கொஞ்சம் ரசப்பொடி, மல்லி இலை, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, 2 மிளகாய் வத்தல். நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை ரசத்தில் பிணைஞ்சி விட்டாச்சு. நான் ஏற்கனவே ரசப்பொடி செஞ்சு வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ரசப்பொடி போட்டாச்சு. கருவேப்பிலை, மல்லி இலையை அதில் சேர்த்துக்கலாம். இனி தாளிக்கும் போது பார்ப்போம். ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடுகு